நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து வேலு அடித்து உண்மையெல்லாம் வாங்கிட்டாங்க. நம்ம சுடர் இருக்கிற இடத்துல போய் சுடர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேலு வந்து சுடரை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து கத்திக்கிட்டே வராங்க. ஆனால் வேலு வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. சரி இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் இருந்த வாட்சு, செருப்பு, வளையல் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி கழட்டி போட்டுக்கிட்டே வராங்க. அதாவது நம்ம எழில் வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழட்டி போட்டு வர மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு சென்டரில் குழி தோண்டி வச்சுருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, மாமா என்னை விட்டுரு, நான் வந்து நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் உன்னைய வந்து மண்ணுக்குள்ளே உடனே போட்டு மண்ணை போட்டால் நீ வந்து உடனே உன் உயிர் போயிடும். அதனால தான் நான் வந்து ஒரு ட்ரம்மு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ட்ரம்முக்குள்ளே உன்னை தூக்கி வச்சு அதுக்கடுத்து அதில் ஆணி அரைஞ்சிருவேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாக போகிற. அதாவது நீ கொஞ்சம் கொஞ்சமாக செத்தாதான் வலி சாவோட அருமை வந்து உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு என்னடா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ட்ரம் இறக்கி ஒரு உள்ளே இறக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா வேண்டாம் மாமா, விட்டுருங்க மாமான்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து எவ்வளவோ கதைக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னையெல்லாம் விட முடியாது, ஃபஸ்ட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறக்கிட்டு மேலே வந்து ட்ரம்மை வச்சு அதுக்குள்ளே நம்ம சுடரை வச்சு மூடி வச்சு ஆணி வச்சு அரைஞ்சி மண்ணெல்லாம் போட்டுடுறாங்க. போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம எழிலும் அவங்க அப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கிள் கடைசியாக வந்து நம்ம சுடரோட ஃபோன் இந்த இடத்துல தான் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தான் எங்கேயாவது கூட்டு போயிருப்பான். ஆனால் எங்கே கூட்டு போயிருப்பான் நம்மளால் தேட முடியாது. அதனால் தேடிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு லேட் ஆயிரும். டக்குன்னு வந்து ஒரு ஐடியா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாங்க. சார் அந்த வேலு வந்து எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அந்த சஸ்பெண்ட் ஆன வேலை, அவன் ஒரு மார்க்கமான ஆளாச்சே சார் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் சார், அதான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன ஹெல்ப்னாலும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே சென்னை கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன். இந்த ஏரியாவிலேருந்து வேலு இங்கே தான் கூட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மொபைல் வந்து இந்த இடத்துல தான் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அவனுக்கு கால் பண்ணி எப்படியாவது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவனை வர வைங்க. அவன் கண்டிப்பாக வருவான். வந்தான்னா அந்த இடத்துல வச்சு அவனை பிடிச்சி உண்மையை கேட்டுருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், நான் அவனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம எழில் வந்து சொல்லிட்டு போகிறாரு, சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கேயே இருங்க, நான் போய் அவனை பிடிச்சி உண்மையை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஏதாவது எங்கிட்ட தேட முடியுதான்னு தேடி பாருங்கள் சுடரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம எழில் வந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வேலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவொடனே எங்கேயா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு வேலு வந்து சொல்கிறாரு, சார் சொல்லுங்கள் சார், நான் இங்கே தான் பக்கத்தில் சென்னைக்கு அவுட்டரில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உன்னோட சஸ்பெண்ட் விஷயமா பேசணும், உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வாயான்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்க. சரி சார், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவொடனே சொல்லுங்கள் சார், என்ன சார் அப்படின்னு சொன்னோடனையும் ஒன்றதான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன், சொல்லுங்கள், சஸ்பெண்ட் விஷயம் சொன்னால் நான் உடனே வந்துடுவேன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் கூப்பிட்ருக்கீங்க, சொல்லுங்கள் வேறு எதுவும் விஷயமா அப்படிங்கிற மாதிரி வந்து வேலு கேட்காரு. வேறு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடர்னு ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் நீ இங்கேயோ வச்சுருக்கேன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார் சுடர்னு எனக்கு யாருமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுடர்னு யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி இருந்து நம்ம இவர் எழில் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஓ இதெல்லாம் நீ பார்த்த வேலையா, அதெல்லாம் கிடையாது சார், சுடர்னா யாரும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி திருப்பி தெரியாதுன்னு சொன்ன உடனேயும் நம்ம இவருக்கு எழிலுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. டக்குன்னு கை நீட்ட ஆரம்பிச்சிடுறாரு, அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வெளுத்தவொடனே 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்து கோவத்தில் வந்து சொல்கிறாரு நம்ம வேலு வந்து உண்மையை சொல்கிறாரு. ஆமாடா, நான் தாண்டா கடத்தி கொண்டு போனேன், உன்னால் என்ன செய்ய முடியா, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உனக்கு வேணால் குழு தரேன் கண்டுபிடிச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து உண்மையை வளர்கிறாரு. மதுரை வாயில் தாண்டா ஒரு காட்டுக்குள்ளே தாண்டா வச்சு அவளை ஒரு ட்ரம்முக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருக்கேன், நீ போகிறதுக்குள்ளே அவள் எப்படி செத்துருவாடா, நீ போய் குணத்தை போய் தோண்டி எடுத்துகிட்டு வாடா, மண்ணுக்குள்ளே தாண்டா புதைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை வந்து வளர்கிறாரு. சரி சார், நீங்கள் வந்து இங்கே ஏறுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, இவனை நான் போய் வந்து சுடரை காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழில் வந்து கிளம்பி போயிடுறாரு. டேய் ஏறா வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த போலீஸ்காரங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. நம்ம வேலு வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து கார் எடுத்துகிட்டு நம்ம இவர் இருக்கார்ல, எழில் வந்து கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்து வேறு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இந்த சுடரை வந்து ஆளவே காணும் 2 நாளா, எங்கே போயிருக்கான்னு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரோட்டு வழியாக நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து நம்ம சுடரோட அப்பா வந்து ஒரு சாமிக்கிட்ட நின்று வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா சாமி, எங்களோட பொண்ணை வந்து எப்படியாவது காப்பாற்றிடு, அவளை வந்து அந்த படுவாய் பைக்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா சுடர் எங்கப்பான்னு அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. ஐயோ அவருக்கு வேறு கேட்கலையே, நான் இப்போ எப்படி அவர்கிட்ட வந்து சுடரை பற்றி கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவரே கால் பண்ணிடுறாரு. சரி சாருக்கு கால் பண்ணுவோம், அவர் வேறு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எழில் சார் என்ன சொல்கிறான்னு கேட்போன்னு சொல்லிட்டு சுடரோட அப்பா வந்து எழில் சாருக்கு வந்து கால் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. சார் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வந்து சுடர் இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சு போச்சு, அவன் வந்து ஏதோ மண்ணுக்குள்ளே தான் புதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறான், நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் எப்படியாவது காப்பாற்றிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, ஏதோ மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேசுகிறது வந்து அந்த இடத்துல வந்து இந்து வந்து கேட்டுடுறாங்க. ஐயோ சுடருக்கு ஆபத்தா, உடனே போய் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து மதுரவாயிலுக்கு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம இவர் தேடிக்கிட்டு இருக்காரு, ஆல்ரெடி வந்து நம்ம இவர் இருக்கார்ல எழில் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. சுடர் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தேடுறாரு. அந்த இடத்துல அவங்க கையில் வந்து ஒரு செருப்பு மாட்டுது. ஆகா இது சுடரோட செருப்பு தான், கண்டிப்பாக அவளை இந்த பக்கம் தான் தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம எழிலுக்கு வந்து இன்னொரு செருப்பு கிடைக்கிது. ஆகா இன்னொரு செருப்பு கிடச்சிருக்கு, கண்டிப்பாக வந்து நம்ம போகிற ரூட்டு கரெக்டு தான், இந்த ரூட்டில் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனால் அங்கிட்டு வந்து வளையல் கிடைக்கிது. இது சுடரோட வளையல் தான், கண்டிப்பாக சுடர் இங்கேயே தான் எங்கேயா புதைச்சி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக தேடினா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த வந்து இறங்கி தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.